எவ்வளவு பிரச்சனையை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். அத்தனையும் இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேர் துணையோடு தவிடுபடி ஆக்கினோம். அண்ணா திமுக என்ன ஒரு சிறப்பான இயக்கம் என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. பத்திரிகையில் என்னன்னா எழுதுனாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, சீட்டை அள்ளி கொடுத்துருவாரு, உங்களை எல்லாம் ஏமாற்றிடுவாருன்னு ஒரு பொய்யான தகவலை அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனா திமுகவும் காங்கிரஸ் 20 நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள் 20 நாட்கள் போராட்டம். திமுக காரர் காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ்காரர் திமுக பத்தி பேசுறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேசி பேசி பத்திரிகையிலையும் ஊடகத்தில் இந்த செய்தி தான். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக விலகி விடுவோம் என்ற நிலைக்கு கூட பத்திரிகை செய்தி வந்தது. அண்ணா திமுக அப்படி இல்ல. நாம நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டது. மகிழ்ச்சியோட நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம். 2 மணி நேரத்தில் நிருபர்களை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எதிரிகள் மூக்கு மேல் வைக்கின்ற எதிரிகள் கூட, எதிர்கட்சி கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைச்சோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுக அப்படியே இருக்குது. அழுது கொண்டே சிரிக்கிறாங்க. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மூத்த தலைவர் ஒருவர் போய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றாரு, அழுது கொண்டே சிரிக்கிறார். அழுது கொண்டே. அப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாராவது மனசார கூட்டணியில் இடம் பெற்றாங்களா? இன்றைக்கு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தாங்க. எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருந்தாங்க. நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்க மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னா தான் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கும். நான் சொல்லுவதில் கேட்கல. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. திமுக அரசுக்கு 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. விளைவு என்ன? போன 2021ஆம் ஆண்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு கம்யூனிஸ்டுக்கு. அதுதான் திமுக. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தாங்கி பிடித்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்த பரிசு ஒரு இடம் குறைவு. பிறகு திருமாவளவன், நான் என்ன செய்யறது, அவர் புலம்புறார், கட்சியை உடைச்சிருவாங்க, இல்லாட்டி கட்சியை உடைத்து விடுவார்கள். அவர் என்ன சொன்னார், என்னென்னமோ எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை இறுதியில் அறிவிச்ச காலத்தினாலதான் தகுந்த வேட்பாளரை நிறுத்த முடியல. இன்னொன்று, காட்டு மன்னார் கோயில்ல ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவர் என்னங்கிறாரு, நான் காங்கிரஸ் கட்சிக்காரங்கிறார். யாரு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில நிலவி கொண்டிருக்குது. அண்ணா திமுக அப்படி அல்ல, ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. நாம கூட்டணி அமைச்சோம். அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. 2ஆம் நாள் 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம். 2 நாள் கழிச்சு 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தலில். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்போம் நம்பர் 1. அப்படி எல்லாவற்றிலையுமே
உன்னிப்பாக கவனித்து நிதானமாக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள், தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அதன் அடிப்படையில் அதிமுக பிரம்மாண்டமாக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். இன்னொரு மனுஷன் பேசுறார், யாரு? உதயநிதி பேசுறார். நீங்க கத்துறீங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. திரு உதயநிதி அவர்களே, இப்ப இங்க கத்துறதெல்லாம் கொஞ்சம் தொலைக்காட்சி மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. திரு உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலையும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல, எந்த இடத்துலையும் பெயரை குறிப்பிட்டு சொல்லல. நீங்க வேணாலும் நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பண்ணணும், பால்டால் குடித்தவங்கெல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பெயர் சொன்னோமா? அப்புறம் ஏப்பா என்னை பத்தி பேசுற? நான் ஏதாவது பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருந்தா நீங்க பேசுவது சரி. நான் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எங்க அப்பா குதிரைக்குள்ளின்னு தெரிவிச்சிட்டார், அவரே போட்டு உடைச்சிட்டார். இப்ப என் மீது சொல்லிட்டு இருக்கார் பால்டால் பழனிசாமின்னு. சரி, அந்த பேர்ல தான் நீ குடிச்சிருப்பியணுமோ? அது தெரியல, என்ன என்ன வேண்டுன்னு நமக்கு தெரியாது, தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தால் நாங்கள் ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும். அப்புறம் உரிமை தொகையை நாம நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? நாம உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? திரு உதயநிதி அவர்களே, உங்க அப்பாவுக்கு தான் படிக்க தெரியல, உங்க அப்பா தான் முதலமைச்சர், நீயாவது கொஞ்சம் படிச்சு பாரு. 2021ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கை, உங்க தேர்தல் அறிக்கை வெளியிடத்திற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை 2021 நாங்கள் வெளியிட்டோம். அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். குலவிளக்கு திட்டம் என்ற ஒரு பெயரை சூட்டி அதுல குடும்ப அட்டையிட்ட குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை. அதுல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. நாங்கள் உங்களை பற்றி உங்க தேர்தல் அறிக்கையை பற்றி உங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு நாங்கள் வெளியிடல, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சா நீங்க என்ன? திரு ஸ்டாலின் வந்த உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாரா? 28 மாசம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தேன். என்னுடைய இருக்க சக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பீங்க? 2 வருஷம் போராடணும். கடைசியா 28 மாசம் கழிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்கட்சி தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். உண்மைதானே? இன்றைக்கு திமுக அரசை அழுத்தம் கொடுத்தது அதிமுக. அதிமுக தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று தந்தது. திமுக மனசு வந்து கொடுக்கல. கொடுத்தாங்களா? இப்ப 5 மாசத்துக்கு முந்தி விதிகளை தளர்த்தி
25 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏன் இத்தனை நாளில் கொடுக்கல? அப்ப விதியை தளர்த்தி கொடுக்க கூடாதா? இப்ப கொடுக்குறீங்களா? அப்ப கொடுத்துருக்கலாம் இல்ல? ஏன்னா இப்போ மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அந்த குடும்ப தலைவி குடும்பத்துடைய ஓட்டு திமுக தேவை. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவி அவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அதனால கொடுத்தீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய தேர்தலில் அறிவிக்கப்பட்டவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு கூட காலையில் ஒரு பத்திரிகை என்னை பேட்டி கேட்டாங்க. எப்படிங்க கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே கடன் இருக்குதுன்னு. கடன் இருக்கு உண்மைதான். ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும். ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். சொல்லிட்டு கொரோனா காலங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு வருஷம் அரசுக்கு வருவாய் வந்ததா? இந்த கடையெல்லாம் திறந்து வச்சாங்களா? ஜிஎஸ்டி கிடையாது. கொஞ்சம் ₹1 வருமானம் வரி கிடையாது. பெட்ரோல் பங்க் டீசல் திறக்கல. பெட்ரோல் பங்க் திறக்கல. அதில் இருக்கின்ற வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் திறக்கல, வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை. எக்ஸைஸ் இல்லை. ₹1 வரி வருவாய் இல்லாம ஒரு வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக.